வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு நம்ம லோக்கல் கைட். வீடியோவில் ஆரம்பத்தில் ஒரு ஸ்கூல் பஸ் போகிறத பார்த்துருப்பீங்க. அதில் ஒன்றும் பேனிக் ஆகிற விஷயம் இல்லை. என்ன அப்படின்னா, இப்போ எல்லா தெருவுக்கும் வந்து நல்ல ரோடு போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் அதிகமாக இருக்குது. அப்போ வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ஸ்ட்ரீட்ஸ்குள்ளே கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. குழந்தைகளும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இருக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒரு குழந்தை இருக்குது. எதிர்பாராத திடீர்னு வீட்டுக்கு வந்து வெளியே வந்துடுறாங்க. அப்படிங்கும்போது அங்கங்கே சில ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, பெற்றோர்கள் அவங்க குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதும், வாகன ஓட்டிகள் இந்த மாதிரி தெருக்குள்ளே போகும்போது கொஞ்சம் ஸ்பீடு கம்மி பண்ணி போகணும் அப்படிங்கிறதுக்காகும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது இது டேஷ் கேமில் ரெக்கார்ட் இருக்க ஒரு ஃபுட்டேஜ் தான் இது. நான் வந்து இந்த ரோட்லேருந்து உள்ளே வரேன். உள்ளே வரும்போது அந்த தெருக்குள்ளே போகிறேன். தெருக்குள்ளே போகும்போது நேச்சுரலி வந்து அங்கே ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குது. ஸ்பீடாக போக முடியாது. அதையும் தாண்டி சில பேர் போகிறாங்க. ஸோ நம்ம ஸ்லோவாக தான் போகிறோம். ஸ்லோவாக போனதுனால ஒரு ஆக்சிடெண்ட் வந்து அவாய்ட் ஆயிருக்கு. அடுத்த செகண்டில் நீங்கள் இந்த ஃபுட்டேஜை பார்க்க போகிறீங்க. பார்த்தீங்களா, அந்த பையன் நம்ம காருக்குள்ளே காவாசி வந்துட்டான். நான் ஒரு 2 செகண்ட் முன்னாடி போயிருந்தேன்னா நேராக கார்லேயே வந்து மோதிருப்பான். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணியிருக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ குழந்தைகளுக்கு நம்ம ரொம்ப இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். வீட்டுக்குள்ளே வந்து டேரெக்டாக அந்த மாதிரி சைக்கிளை இறங்கி வரதை என்கரேஜ் பண்ண வேண்டாம். பெரியவங்களுமே சம்டைம்ஸ் அந்த வேலையை பார்க்குறாங்க. உள்ளே வந்து டேரெக்டாக 2 வீலரில் வெளியே வந்துடுறாங்க இந்த ரேம்பில். ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக ஷேர் பண்ணப்பட்டது தான். தெருக்குள்ளே வரும்போது வாகன ஓட்டிகளும் கொஞ்சம் மெதுவாக வந்தால் பரவாயில்ல. பர்டிகுலர்லி ஸ்கூல் பஸ்ஸஸ்லாம் வந்து ரொம்ப ரேஷ் டிரைவிங் பண்ணுறாங்க. அவங்க கொஞ்சம் பார்த்து வந்தால் பரவாயில்ல. கவனமாக இருப்போம். நன்றி.